இப்படி குறுன்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை பார்த்தா தானடா நீ என்ன பார்க்கறது எனக்கு தெரியும். பார்க்க மாட்டேன்டா. இந்த கன்சிஸ்டன்சி கிட்டையும் ப்ரொடக்டிவிட்டி கிட்டையும் நான் சொல்கிறேன், 2 பேரும் தனித்தனியாக இருக்காதீங்கடா, என்னையும் கூட சேர்ந்துட்டு கூட்டிகிட்டு போங்கடான்னு சொல்கிறேன். 2 பேரும் என்ன கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக ஜோடி போட்டு போகிறானுங்க. காதல் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது சூத்த கத்துக்காது சூப்பர் அடிக்கிறது. கபில் சார், டேய் நீங்க 2 பேரும் பசங்கடா. என்ன ப்ரோ என்ன தான் எதிர்க்கிறீங்களா? யப்பா தெய்வமே, நான் எதையும் எதிர்க்கல, நான் எதையும் ஆதரிக்கல. நான் புலம்பு வந்திருக்கேன், நான் புலம்பிட்டு போயிடுறேன், எதையும் மாட்டி விட்டுறாரு சாமி. அதாவது மக்களே, இந்த காலேஜில் எப்படி டயர் 1 டயர் 2 டயர் 3ன்னு சப் கேட்டகரி போட்டு பிரிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் எங்களை மாதிரி பசங்களும் இல்லை எங்களை மாதிரி மக்களும். அந்த மாதிரி என்னைய மாதிரி இருக்கிற மக்கள் டயர் 2ல வருவாங்க. எங்க கிட்ட எல்லா ஸ்கில்லும் இருக்கும், ஆனால் அதை அன்லாக் பண்ற கீ வேற ஒருத்தருக்குள்ள இருக்கும். ஏன்னா எங்களோட ப்ராட்டப் அப்படி, நாங்கள் வளர்ந்த விதம் அந்த மாதிரி. சின்ன வயசுல இருந்தே யாராச்சும் ஒருத்தர் சொன்னாதான் செய்வோம், இல்லைன்னா செய்ய மாட்டோம். அது வரைக்கும் எங்களோட ஸ்கில்லோ தனித்துவமான ஒரு அறிவாற்றலோ அதெல்லாம் ஏதோ வெளியே வராது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சி பயிலையும் இந்த ப்ரொடக்டிவிட்டி பயிலையும் கஷ்டப்பட்டு ஒன்றா எடுத்துகிட்டு வந்து இப்போதான் எனக்கு நானே சாவி போட்டு அன்லாக் பண்ணி என்னோட திறமையை வெளிக்காட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி சாவியை நானே போட கற்றுக்கினேன். இப்போ என்ன பிரச்சனைனா, இதுக்கு முன்னாடிலாம் நானே ஆரம்பிப்பேன், நாளிலிருந்து டே 1 ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆனால் அப்படி ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் நாளே விட்டுருவோம். சரி இவனோட அப்படியே கூட்டு சேர்த்துட்டோம், இனிமேல் நாம் தான்டா ப்ரொடக்டிவிட்டியாக பண்ணுறோன்ட்டு டே ரெகுலராக அந்த கன்சிஸ்டன்சி அப்படி எடுத்துகிட்டு வந்தால் இவனுக்கு 2 பேருமே சேர்ந்து எடுக்கிறானுங்க. எப்படின்னா என்னால் வீடியோவே போட முடியாத அளவுக்கு ஒரு வேலை. அதுக்காக இவங்க குறை சொல்லிட முடியாது, இவங்க நல்லா தான் செஞ்சானுங்க. அதுக்குன்னு இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்தாலாம் உடம்பு தாங்காதுப்பா. பாவி அசிங்கப்படுத்தி டே நீங்கள் 2 பேரும் என் கூட தானே இருக்கீங்க. நாமெல்லாம் வளர்ந்துடவே கூடாது, அவங்களோட மேலே போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஹைனா கூட்டம் நம்மளை சுற்றி எவ்வளோ இருக்குது, அவங்களே நான் இப்போ தான் அவாய்ட் பண்ணி கொஞ்சமாக பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்களும் ஏன்டா சரி செய்கிறீங்க? ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கை விட்டுடுவான். பரவாயில்லடா, நான் கெட்டாவே இருந்துக்கிறேன்.